சூழ்நிலைகளை மாற்றும். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் சத்தம் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மாற்றும். ஆண்டவர் சத்தம்லாம் சொல்ல, உங்கள் சத்தம் சொல்கிறேன். ஆகாருடைய சத்தம், பிள்ளையின் சத்தம் வனாந்திர சூழ்நிலையவே மாற்றுச்சு. கரங்களா தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் சத்தம் அவருக்கு இனிமையான சத்தம். புரியுதா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த அம்மா பேசிச்சுன்னா சார் பேசுறாரு அம்மா பேசுறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. மாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் மாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பிரதரா சிஸ்டரா? அப்படி. நான் பிரதர், ஆனால் என் சத்தம் சிஸ்டர் மாதிரி இருக்கும். ஐயா உங்கள் ஜாய்ஸ் மேயர் எத்தனையோ தடவை பேசினாங்களா சின்ன வயசில். அப்போது சொல்லுங்கள் சார், குட் மார்னிங் சார். இல்லை பிறகு தான் சொல்லுவாங்களே, நான் வந்து லேடி தான், நான் ஜென்ட்ஸ் இல்லை அப்படின்னு. அவங்க சத்தத்தை நினச்சி ரொம்ப நொந்து போனாங்களாம் ஜாய்ஸ் மேயர். ஆனால் பிறகு தான் ஆண்டவர் பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் 750 கோடி ஜனங்களில் 1/3 கிட்டத்தட்ட 250 கோடி பேர் அவங்க சத்தத்தை தான் கேட்குறாங்க. கரங்களை தருங்களா. அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு டீ கொடுங்க பிரதர். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். கரங்களை உயர்த்தி ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ என்ன ஆனந்தம். ஓ தேவ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. சொல்லலாமா? உம்மோடு என்னை பலவானாய். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேனையா. தகப்பனை போல் தேவ என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. தூதரெல்லாம்
பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனே. கரங்களை உயர். ஓ தேவன் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. அல்லேலூயா. ஆசை எல்லாம் நீர்தானே, தேவை எல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. எல்லா கரங்களை வச்சு ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் கரங்களை. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே உம்மை அல்லாமல் எனக்கு நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. எல்லாரும் சொல்ல. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். கரங்களை உயர்த்தி. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற
விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? நீர்தானையா என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானையா என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் என்னுள்ளத்தே பலனே நீதானையா. என்னுள்ளத்தே பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் பிதாவே உமது பிள்ளைகளை ஆசீர்வதி, உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. ஏப்ரல் மாதம் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கருத்து. ஓய்வு நாளுக்காய் மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, இளைப்பாறுதல் தருவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதமும் அடுத்த மாதமும் வெயிலில் ரொம்ப அலையாதீங்க, ப்ரெசன்ஸில் அப்படியே உட்காருங்க. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. 110 டிகிரி. வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் இங்கெல்லாம் 140 டிகிரி 160 டிகிரி. மலேசியாவில் எவ்வளவு? 140. அகோர வெயில். ஆனாலும் எல்லாம் கரங்களை இயேசுவின் நாமத்தினாலே கோடை மழை பெய்வதாக. இயற்கையே நாங்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படி. அதிக வெயில் வரக்கூடாது, அப்பப்போ மழை வர வேண்டும். குளிர்ச்சியான பிரதேசமாய் தமிழ்நாடு, மதுரை, திருப்பாலை, காதக்கிணறு மாறுவதாக. அல்லேலூயா. ஐயா, you are designed to speak like a God. தேவன் பேசுவது போல நீ பேசதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. யூ ஆர் காட்ஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தேவர்கள். நீங்கள் யாரா? தேவர்கள், உன்னதமானவருடைய மக்கள். யாருடைய மக்கள்? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். நேற்று ஒருத்தர் ஊரில் இருந்து ஃபோன் பண்ணார். இவர் யார்? பால்ராஜ் யார்? உங்கள் சித்தப்பா. சர்க்குணா யார்? எங்கள் அப்பா. எட்வர்ட் ஆசிரியர் யார்? இப்போ இவங்களுடைய கிளைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிராஞ்சா? இவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு கிராமத்துக்காரர். இவங்களுடைய கிளைகள்லாம் வேணும், விழுதுகள்.
நாங்கள்லாம் விழுதுகள் மாதிரி இருக்க தூண்கள் மாதிரி இருக்கோம். வேதம் சொல்லுது உங்களை என்னை குறித்து எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவருடைய மக்கள். யாருடைய மக்கள்? சத்தமாக சொல்லுங்களேன். திருப்பாச்சேத்தி பாஸ்டர் இல்லை இல்லை, பறந்துருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளே வந்தாரோ நீங்கள் எல்லாரும் யார் தெரியுமா? உன்னதமானவருடைய மக்கள். இன்றைக்கி பிரசங்கமே 91ஆம் சங்கீதம் தான். இல்லை, முதல் வசனத்தை வாசிங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ உன்னதமானவர்னா இயேசு தான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் பிதாதான். இன்னைக்கு பிரசங்கமே உன்னதமானவர். ஏன்னா இந்த மாதத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன். பக்கத்தில் சொல்லுங்களேன், கர்த்தர் கூட இருக்கும் பொழுது கர்த்தரை போல பார்க்க நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். கர்த்தர் பார்க்கறது போல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நோ டென்ஷன். சொல்லுங்கள், நோ டென்ஷன். என்னைக்கு பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும், அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஐயா நல்ல கையை தட்டல, புரிஞ்சவங்க அல்லேலூயா. தேவன் பார்ப்பது போல பிரச்சனையை நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3-4 வாரமாக ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே பொங்கி பொங்கி வழியுது. ஆண்டவருடைய அன்பும் சந்தோஷம். நான் நினச்சேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நெருக்க ரொம்ப டென்ஷன் ஆயிருமோ, ஒரு மாதிரி படபடன்னு ஆயிருமோ. அங்கே பார்த்தா போகிற இடத்துலலாம் நல்லா ஜூஸ் கீஸை குடிக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. தூக்கம் பார்த்தேன்னா என்னம்மா பிரசங்கம் பண்ணும்போதே இப்போ தூக்கம் வந்துடும் போல் அப்படி இருக்கு. பக்கத்தில் சொல்லணும், ஒரு பிரச்சனை முடிய போகுதுன்னா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர போதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். மற்றவங்களுக்கு யோசபாத், இஸ்ரவேல் ராஜா எல்லாரும் தேவன் எங்களை வனாந்தரத்தில் கொன்று போடவா அழைத்து வந்தார். சாகிறத பற்றியே பேசுவோம். யோராம் செத்தும் போனான். எகு விட்டு அம்புல வேதம் சொல்லுகிறது, யோராமுடைய முதுகில் புறப்பட்டு நெஞ்சு வழியாக வந்துச்சான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அது இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், தேவன் எங்களை வனாந்தரத்திலே கொன்று போடவா அழைத்து வந்தார். ஐயா வனாந்தரத்தில் தான், பக்கத்தில் சொல்லுங்க, வனாந்தரத்தில் தான் நண்பேண்டா எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கும். இயேசு ஏன் வனாந்தரத்தை இயேசு எத்தனையோ பேரை சந்தித்தார். ஒவ்வொரு மனுஷனும் பிறந்து சாகிறதுக்குள்ளே 200 நபர்களை சந்திக்கிறாங்க. அது நீங்கள்னாலும் சரி, நானாலும் சரி, டெய்லர் கடையிலேருந்து, ஹோட்டல்காரன்லேருந்து, கீரை விற்கிறவங்கலேருந்து, பலசர கடைக்காரங்கலேருந்து, கேஸ் போடுறவன்கிட்ட இருந்து, கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு நபர் சந்திக்கக்கூடிய நபர் எத்தனை பேரை சந்திக்கிறாங்களா? மினிமம் 200 பேரை சந்திக்காங்க. அது நாங்கள் பாஸ்டர்மார்கள் போகிற இடத்துல எல்லாம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, வேதம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் மரியாதை தான். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் வாய் வலிக்கு, வயிற்று வலிக்கு, உடம்பு வலிக்குன்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்துட்டு, பாஸ்டர் என்னங்க ஆஃபரிங். டாக்டர் சாட்சியே ஒரு 10 சாட்சி சொல்ல. ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிருக்கோம். அப்போது நான் சொல்கிறது 40 வருஷம், ஒரு 30 வருஷம் முன்னால் 3 நாள் லீவ் போடணும், 3000 ரூபா ஆகும், அப்போதான் ஆப்ரேஷன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு இருந்தார். அப்படியே டாக்டர் ஓகே அப்படின்னு அவரை விட்டு வெளியே வேறு எதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு பைபிள் இருந்துச்சு, பைபிள் படிப்பேன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வேகமாக வந்தார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? இல்லை நான் வியாபாரம் பண்ணுறேன், ஊழியமும் செய்கிறேன் அப்படின்னு. ஒரு வாரம் அடுத்த வாரம் வாங்க, 3 நாள் லீவு போடணும், 3000 ரூபா ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னவர்
கொஞ்சம் ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் வாங்கலை. அந்த கட்டியை உடச்சி விட்டு அந்த கட்டி அதுக்கு பிறகு வரவும் இல்லை, 110 ரூபாயில் முடிச்சு விட்டார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. எத்தனை சாட்சி. பைபிளை வாசிட்டு இருந்தேன். ஒரு தடவை ஒரு அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஐசியூவில் கொண்டு போட்டிருக்கு. சிலர சாட்சி ஜனங்களை உயிர்ப்பிக்க, அதுக்காக தான் நிறைய உதாரணங்கள் சாட்சியை சொல்கிறேன். செத்து போன கேஸை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா 2009. அது ஏதோ தீபாவளி நிறைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இல்லை. கடைசியில் ஜிஹெச் கொண்டு போனால் நாங்கள் நர்ஸு சொல்கிறேன், செத்து போன கேஸை கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கே அந்நிய பாஷையில் ஊராப்பால் ஐ ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசுகிற ஆண்டவர். ஒரு 7 வருடம் கட்டாயம் எங்கள் அம்மாவை கூட்டி கொடுக்கணும், இப்போ போகக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்கு 70 வயசாகுது, ஒரு 77 பூர்ணமாக போட்டணும், ஒரு 7 வருஷமாக அது இருக்கணும் அப்படின்னு நான் நைட்டு முழுவதும் அந்நிய பாஷையில் பேசிட்டு அடுத்த நாள் காலையில் ஏஞ்சல் நர்சிங் ஹோம்னு ஒரு ஹோமுக்கு போயாச்சு. அங்கே அவர் டாக்டர் வந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு 75 வயசு டாக்டர். சொந்தக்காரனுக்கு 10 பைசா குறைக்க மாட்டார். ஏன்னா எங்கள் அம்மா இருந்த ரூமுக்கு எதிர்த்தாப்பில் அவங்க சொந்தக்காரன் தான் பேர் சார், 5 பைசா குறைக்க மாட்டார். இவ்வளோ கடினமான ஆள். நான் அவர் வர்ற நேரம் எனக்கு என்ன தெரியும், யாரையும் நமக்கு தான் தெரியாது. நமக்கு வந்து ஐஸ் வைக்க நைஸ் பண்ணுறலாம் தெரியாது. உட்காந்து அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்து பைபிள் படிப்பேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வேதம் சொல்லுது, பக்கத்தில் சொல்லுங்க, பட்டயம் சாதாரண பட்டயம் கிடையாது, பிழைப்புண்டாக்கும் பட்டயம். நல்ல கையை தட்டுங்க. பிழைப்புண்டாக்கும் பட்டயம். ஏசாவை பார்த்து சொல்ல, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து கொள்வாய். ஐயா, இந்த பட்டயம் உனக்கு பிழைப்பை கொடுக்கும்பியா. இந்த பட்டயம் தான் ஃப்ளைட்டில் ஏற வந்துச்சு. நானும் மனைவி 2004 ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 3 வாரம் ஒருத்தர் பைபிள் வாசிக்கிறத பார்த்து, போங்க நான் காசு கொடுக்கேன் பாஸ்டர், போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. அங்கே உள்ள பைபிள் காலேஜிலலாம் ஊழியம் செஞ்சோம். பிழைப்பு உண்டாக்கும் பட்டயம். பைபிளை வாசிட்டு இருந்தேன். மனுஷன் 13 நாள் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்க. ஒரு நாளைக்கு மினிமம் 6000 ரூபா, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே பில் வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர். 13 நாள் கழிச்சு எவ்வளோ போட போகிறாங்களோ, எவ்வளோ போட்டாலும் கெட்டக்கு ரெடியாக இருந்தோம். ஏஞ்சல் நர்சிங் ஹோம்னு சாந்தி நகரில் பாளையங்கோட்டையில் இருக்குது, காஸ்ட்லி. அவர் பைபிள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பாஸ்டரானார். ஆமாம், நான் பாஸ்டர் தான். பிரசங்கம் பண்ணுவீங்களா? பண்ணுறேன், அதுக்கு தானே இருக்கேன். இவன் வாயாடி. பவுலுக்கு பேர் என்ன பேர்? இவன் வாயாடி. நம்ம தான் எங்கே கொண்டு எந்த நேரத்தில் திடீர்னு நான் இருந்த 2 போதகர்கிட்ட இருந்தேன். அவர் திடீர் கண்ணை மூடிட்டு ஒரு போதகர் சொல்லிட்டார், நான் ரெடியே ஆகலை, இப்பொழுது பாஸ்டர் ஐசக் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள், நான் அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு டக்குன்னு விட்டுட்டு போயிட்டார். நட்டாற்றில் விட்டார் ஐயா. அப்புறம் வடிவேல் மாரி அப்படின்லாம் வரல. வேதம் சொல்லுது, தெற்றுவாயருடைய நாவு தெளிவாய் பேசுவான். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. 13 நாள் ஹாஸ்பிட்டலில் இல்லை, இந்த பைபிளில் வாசிக்கிறதெல்லாம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பில்லை போடுவார்னு பார்த்தோம். போய் நர்ஸுக்கு எல்லா நர்ஸுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, கவனிங்க இந்திரா, சீக்கிரம் வரணும், பக்கத்தில் இருக்கீங்க, சென்னைக்கு வர போகிறீங்க, அங்கேயாவது ஒழுங்காக போகணும், நல்லா கவனிங்க. 13 நாளுக்கு 1.5 லட்சம் வரும்னு எதிர்பார்க்க வச்சோம். யாருக்கும் சொந்தக்காரங்களுக்கே குறைக்க மாட்டார். ஒரு நாளைக்கு 13,000 ரூபாலாம் பில் போடுவாராம். ஐசியூவில் இருந்தால் இவங்க ஃபுல்லாக ஐசியூவில் இருந்திருக்காங்க. கடைசியில் பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தா, பாஸ்டருடைய அம்மா, நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பேருக்கு ஒரு 6,000 ரூபா வாங்கிடுங்க, மதுரைக்கு மருந்துக்கு மாத்திரைக்கெல்லாம் ஒரு 4 ரூபா வாங்கிடுங்க, ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு அவர் பயந்து கெஞ்சி கூத்தாடி 1.5 லட்சம் எதிர்பார்த்தோம். 1,40,000 ஃப்ரீ. கரங்களை தாட்டுங்களே. பிழைப்புண்டாக்கும் பட்டயம். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேலர் புத்திரருக்கு சொன்னது இல்லை. பைபிள் வாசிக்கிறதோ, ஜோம் பண்ணுறதோ, தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறதோ,
வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், மெழுகு போல சொல்லுங்க, மெழுகு போல. ஐயா, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் கண்கள் பார்வை மாறும். சத்தமாக சொல்லுங்க, உங்கள் கண்கள் பார்வை மாறும். பிரச்சனைகளை பார்க்குற பார்வை. பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதோ, ஆராதனைக்கு வர்றதோ, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதோ சாதாரண காரியம் கிடையாது. விட்டீங்களா? கொட்டாய் விட்டீங்களா? வெரி குட். கவனிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாம் சொல்லுங்க, பர்வதங்கள் மெழுகு போல மாறும். தேவ சமூகத்தில் இருக்கிறவனுக்கும் தேவ சமூகத்தில் இல்லாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா பார்வை மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரே பிரச்சனை, ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை மாறும். கோலியாத்து நிற்கிறான், ஏ அப்பா அப்படி. நம்ம ஊர் ஆட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாகரேஷன், ஏ அப்பா அப்படிம்பாங்க. திருநெல்வேலிக்காரங்க இங்கே எப்படின்னு சொல்லல, இங்கே என்ன சொல்லுவாங்க தெரியல, எம்மா பெருசு அப்படி. ஆனால் தேவ பிரசன்னத்தில் நின்ன ஒரு வாலிபன், சின்ன ஒரு ஆட்டிடைய ஷெப்பர்ட் பாய் கோலியத்தை பார்க்குறான். கோலியத்தை பார்த்துட்டு, ஓ இவா ஜெஸ்லின் மியூசிக் போட்டாளா, போட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மற்றவங்க பார்த்த பார்வை, சவுல் அனாயிண்டட் கிங், தவறான மைண்ட் செட் அவனுக்கு. அவன் பார்த்த பார்வை, தாவீது பார்த்த பார்வை, இஸ்ரவேலர் பார்த்த பார்வை. கோலியாத்தை பார்க்குறான், அதே பார்வையை தாவீது மேலே பார்த்துட்டு சொல்கிறான், நீ சிறியவன்பா, உன்னால் ஆகவே ஆக. இஸ்ரவேலர் பார்க்குறாங்க, பயந்து ஓடினார்கள் அவனுடைய முகத்துக்கு. அவன் பார்வையே நம்மளை பார்த்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தனையும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போகிற வரவனால கிண்டல் கேலி, மொட்டை தலையா, நெட்ட பயில, குட்டை பயில, குண்டு பயில, அந்த பயில. அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடினார்கள். 1 சாமுவேலில் போட்டிருக்கு. ஆனால் தாவீது எல்லாம் சத்தமாக, தேவ பிரசன்னத்திலிருந்து பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிங்க, ஈஸியாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. வேத வசனத்தில் நிறைஞ்சி பாருங்க பிரச்சனைகள். அதுதான் சொல்கிறேன், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாக்கள் சொல்கிறான், இஸ்ரவேல் ராஜா, வனாந்திரத்தில் கொன்று போடவா எங்களை அழைத்து வந்தேன். பக்கத்தில் சொல்ல, வனாந்திரத்திலே கொன்று போட அல்ல குமாரர்களை. ரெண்டு ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்லுதான், தேவன் நம்மை வனாந்திரத்திலே கொன்று போட. எத்தனாம் வசனம்? 13. 2 ராஜாக்கள் இவ்வளவு நேரமா? இஸ்ரவேலின் ராஜா எலிசாவை பார்த்து, இல்லை 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 அதுக்கு முந்தைய, அது வனாந்திரத்தில் கொன்று போடும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். 4:13 அதான் சொல்கிறேன். எனக்கு உமக்கு என்ன? அடேங்க அப்பா, கண்டுபிடிச்சினா? இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் வரவழைத்தார். இல்லைப்பா சொல்லுங்களேன், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் ஐயா, எதுக்கு எடுத்தாலும் பிசாஸ், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்.
இது ஏவாளுடைய வியாதி, ஆதாமுடைய வியாதி. நீர் தந்த மனைவியானவள், ஸ்திரீயானவள். ஒவ்வொரு புருஷனும் குடும்பத்துக்கு ஆசாரியன், ஒவ்வொரு மனைவியும் ஒரு குடும்பத்துக்கு ஆசாரி. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் நீங்கள் தான். இஸ்ரவேலின் ராஜா நம்ம கதையை முடிக்க ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இதுக்கு ஒரு ராஜா தேவையா? ஆனால் எலிசா என்ன சொல்கிறான் பாருங்க, பிரசன்னத்தில் இருந்த வேதம் சொல்லுது, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாருங்கள். எத்தனை வசனம் அது? 15 14? எலிசா ஒரு பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். ஏன் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன். நீ வடை சுடுறோம்டா, நீ உன் மூஞ்சில் நான் முழிக்கவா? போ. பிரதம மந்திரியை பார்த்து சொல்கிறேன், சுட்டாலும் சுடுவேன். எவ்வளோ பெரிய வடை சுடுவேன்? பெரிய வடையாக சுடுவேன். நீ யோராமை பார்த்து திட்டிட்டு, யூதாவின் ராஜா முகத்தை பார்க்கறதுனால தான் நான் உன்னைய பார்க்குறேங்கிறேன். இல்லை, ஒரு சுரமண்டலக்காரனை வரவழையுங்கள். எத்தனை வசனம்? அப்படி ஏன் இவ்வளோ சுலோவாக இருக்கீங்களா? கட கட கடன். இப்போதும் ஒரு கீபோர்டிஸ்ட்டை, ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரை கொண்டு வாங்க, கிறிஸ்டோஃபரை. சுரமண்டல வாத்தியாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கவனிங்க, நல்ல ஜபத்தோட கீபோர்டெலாம் நீங்கள் கிட்டார்லாம் ப்ளே பண்ணீங்க. அப்படிங்கும்போது வேதம் சொல்லுது, சுரமண்டல காரன் வாசித்த போது நல்ல கரங்களை, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, நல்ல கரங்களை, that the hand of the Lord came upon him. But now bring me a minstrel. And it came to pass when the minstrel played. சுரமண்டலக்காரன் வாசிக்கும் பொழுது பிரசன்ஸில் இருக்கிற எலிசா ரூமுக்குள்ளே இருக்கான். கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தையில் நிரம்பிட்டே இருக்கான். பிரச்சனை உள்ளவங்க நேராக ராஜாக்கள் யாரை பார்க்க வராங்கன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர். சாப்பிட்டுட்டு எலிசா அப்படி கையை நீட்டினா இப்படி தண்ணி ஊற்றுவான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அவனுக்கு அறிமுகம் எப்படி தெரியுமா? ஆமாம், கையை கழுவிட்டு அவனை அப்படி தான் அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் அவன் சாகும்போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? தேவனுடைய மனுஷனாகிய எலிசா. நல்ல கரங்களை தட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம், பணம் கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் இயேசு பிடிக்க வேதம் சொல்ல, அவர் உனக்கு சொக்க தங்கமாக இருப்பார். ப்ராஸ்பரிட்டியை தருகிறவர் கிடையாது, அவர் தான் ப்ராஸ்பரிட்டி. பிரச்சனைகளை தேவ பிரசன்னத்தில் இல்லாதவன் பார்க்கறதுக்கும் பிரசன்னத்தில் இருந்து பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏப்ரல் மே மாதம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். வேதம் சொல்லுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் துயங்குகிறாய்? இயேசுவே சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மார்த்தாள் கலங்குகிறவள் தான் மார்த்தாள். கலங்குதுன்னா என்ன? இந்த ஆடு மாடுகள் சில குட்டைக்குள்ளே போச்சுன்னா கீழே உள்ளதெல்லாம் பழசெல்லாம் எடுத்து கலப்புறது. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஆட்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். யோசேப்பு, இயேசு, அவ்வளவு காயம், அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு துரோகம். ஆனால் அவங்க வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, சிம்பிளாக வேற ஒன்றுமே சொல்லலை, பாசிட்டிவாக தான், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். ஐயா,
வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அவ்வளோ ஈஸியாக நம்ம வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நெகட்டிவான பார்வை, குறை பேசுகிற அனுபவங்கள் இதெல்லாம் விட்டு தொலைக்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க. கரங்களை தொட்டுங்கள். அல்லேலூயா. நான் தேடி பார்க்குறேன். எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா, இல்லை எகிப்துக்கு விற்று போட்ட, நீங்கள் விசனப்படாதீங்கப்பா, நன்மைக்கு தான், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை முன்பாக அனுப்பினார். கடைசியாக காலில் விழுந்து மன்னிக்கணும்னு தீமசையை நினச்சப்பா தேவன் நன்மையை மாற்றினார். லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போகிறான். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வைத்து பராமரிப்பேன், பட்சமாய் பேசினான். அப்போ தேவ பிரசன்னத்திலிருந்து எலிசா பிரச்சனைகளை பார்க்கறதுக்கும் தேவையை பார்க்கறதுக்கும், தேவ பிரசன்னத்தில் இல்லாத ஆண்டவர் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து எங்களை ஒப்பு கொடுக்க அழைத்து வந்தார். இதுவும் பிரைஸ் லார்ட் சொல்கிற கூட்டம்தான். மோவாபிய ராஜா, யூதா ராஜா, யோசபாத், யோராம். தேவ பிரசன்னத்தை வந்து எலிசா பார்க்குறான். 17 போடுங்க, 3:17. நீங்கள் ஐயா உனக்கு தண்ணி தானே வேணும், பொத்திக்கிட்டு சுரமண்டல காரன் வாசிக்கும்போது கர்த்தருடைய காரம் அப்படியே இறங்குது. பிரச்சனைக்கு தீர்வுக்காக வந்து நிற்கிறாங்க. வார்த்தையால் நிரம்பினவன், பக்கத்தில் சொல்லுங்களேன், பிரசன்னத்தால் நிரம்பினவன், வார்த்தையால் நிரம்பினவன் உங்களை தேடி ராஜாக்கள் உங்கள் வெளிச்சத்திற்கும், கரங்களை தட்டுங்கள் அல்லேலூயா, உங்களுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். தேவனுடைய வார்த்தை உள்ள தீர்க்கதரிசிக்கு அங்கே டிமாண்டு, இப்பவும் டிமாண்டு. எலிசா சொல்றான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For thus said the Lord, you shall not see wind, neither shall see rain, yet the valley shall be filled with water, that you may drink, both ye and your cattle and your beasts. ஐயா கவனிங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் பலத்தில் செய்யக்கூடிய நன்மைக்கும் தேவ பலத்தில் செய்யக்கூடிய நன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. யோசபாத்து உனக்கு தெரியாது, யோராமு தெரியாது. வனாந்தரத்தில் ஒரு டீம் வந்து நிற்கி, அதான் முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. பக்கத்தில் சொல்லுங்களேன், முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் வர முடியல, ரெண்டும் கட்ட நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. கரங்களை தாட்டுங்களா அல்லேலூயா. சிக்கிக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர். என்னம்மா மாட்டிக்கிட்டேன்? கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டேன். இதே ஆதியாகமம் 24க்கு நீங்கள் போனீங்கன்னா 10 ஒட்டகம், எலியேசர், அங்கேயும் தண்ணி தேவை. உமக்கும் உண்டு வார்ப்பேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன். யார்? ரெபேக்கால் ஓட்டமாய் ஓடி, வாலிப பிள்ளை தான் ஸ்ட்ரென்த்தில் செய்கிறார். ஒரு எலியேசாருக்கு இந்த கூட உள்ள 10 வேலைக்காரங்களுக்கு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறார். அவளுக்கு வளையல்கள் கடகங்கள் எல்லாம் கொடுக்குறான். நீ குடி என்றும். பாருங்க, டாஸ்மார்க்குக்கு பிடித்தமான வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? டாஸ்மார்க்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டாஸ்மார்க்குக்கு அவங்க டார்கெட் வைக்கிறாங்க. அதுக்கு பிடித்தமான வார்த்தை என்ன வார்த்தை? நீ குடி என்றும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வார்ப்பேன். பாருங்க, ஏன்னா தீபாவளி சேல்ஸு அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எங்கே சேல்ஸ் ஆகிருக்குன்னா மதுரை தான். குடிமகன்கள் எங்கே அதிகம்? எங்கே? அடப்பா, எனக்கு வேதனை. நான் இருந்து இந்த பய உள்ளே எப்படி நாசமாக்கிட்டு இருக்காருல்ல.
குடிகார ஆவியை போ இயேசுவின் நாமம். நமக்கு உண்மை, அதாவது ஜெபங்கிறது அவரோட கூட இருந்து, உன்னதங்களில் அவரோட கூட இருந்து ஆளுகை செய்வது தான் ஜெபம். ஜெபம் என்பது கேவலமான பிச்சைக்காரன் ஜெபத்தை விட நம்ம சபை சொல்லி கொடுத்துட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே. ஜெபம் என்றால் எல்லாம் சொல்லுங்க, உன்னதங்களிலே அவரோடு கூட இருந்து, ஆமாம், ஸ்பீக், கமாண்ட். பழைய ஏற்பாட்டில் அந்த கண்ணீர் ஜெபம், பிச்சைக்கார ஜெபம்லாம் கிடையாது. இறையாதே, அமைதலாயிரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். ஐயா நான் சகமாக சித்தமான பாவி ஐயா, சுத்தமாக. புதிய ஏற்பாட்டு ஜபங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அதிகாரம் உள்ள ஜபம். சொல்லுங்க, அதிகாரம். சில காலம் சூரியனை காணாமல் இருப்பாய். வேதம் சொல்லுது, அவன் கையிலாக கொடுக்கிறவனை தேடினான் மந்திரவாதி. சூரிய நமஸ்காரமா பண்ணத நம்ம பாஷையில் சொல்லுவோம், கண் அவிஞ்சு போக அப்படி. பவுல் 2 கண்ணை எடுத்து குக்கர்லேயே வச்சிட்டேன், 3 விசில் அப்படிங்கிறான். புதிய ஏற்பாட்டு ஜபமே எல்லாம் சொல்லுங்க, பிள்ளை, சொல்லுங்க, ஆளுகை. திருச்சியில் ஒரு பையன், சின்ன பையன், ரட்சிக்கப்பட்ட பையன், ஏதோ ஒரு கோளாறில் போய் நல்ல சினிமா பார்த்துட்டு அடுத்த நாள் பிசாசு வரட்ட போயிட்டான். போய் இயேசுவின், நேற்று நைட்டு நீ பாஷா பார்த்துடலாம். பிசாசு விரட்டு போனால் பிசாசு என்ன சொல்லுது, நேற்று நைட்டு பாஷா பார்த்து என்னைய விரட்ட வந்துட்டியா? நான் பாஷா பார்த்தாலும் அவருடைய பிள்ளை, போ நாய, வெளியே போ நாய, ஓடிடுச்சு பிசாசு. பிசாசு பாருங்க, நான் சினிமா பார்த்தாலும் யாருடைய பிள்ளை? ஆமாம், அதுக்காக எல்லா தப்பும் பண்ணிட்டு ஒருத்தன் போய் பிசாசு வரட்டு போயிருக்கான், போடா துண்டு பீடி அப்படின்னு. பிசாசு கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர் என்னிலும் பலவானாக இருந்து. இப்போ போன வாரம் சொன்னால எரேமியா 20:7 வாசிங்க. நீர் என்னை இணங்க பண்ணி நீர் நான் இணங்கினேன். 91 சங்கீதம் தான் பேச போகிறேன். 20:7. நல்ல கவனி. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். இது என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நான் என்னை மேற்கொள்ளும் போது 20:11 என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் போது 11 வாசிங்க. 20:11 எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கம். ஆண்டவரால் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது. பாளையங்கோட்டையில் ஒரு உண்மையாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்பவும் ஒரு பாஸ்டர் சுற்றி போனால் லேட் ஆகுங்கிறதுக்காக டக்குன்னு ஒரு இந்து கோயில் வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட அந்த இது வழியாக, விக்கிரக கோயில் வழியாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டார். அவரை ஒரே ஒரு தடவை அன்றைக்கி நடந்து போனதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கோயிலில் உள்ள ஒரு ஆவி பூசாரியை போய் அன்றைக்கி நைட்டு எழுப்பி, டேய் ஏன் கோயில் வழி அவன் போயிட்டான், இனிமேல் அந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது, ஊருக்கு வெளியில் ஒரு கோயிலை கட்டு, இதை பூட்டி போடுன்னு சொல்லி அடுத்த நாள் நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் விடிய 5 மணிக்கு ஊருக்காரங்களெல்லாம் எழுப்பி, பூசாரி சாமி என்கிட்ட வந்துச்சு, இந்த ஊரில் ஒரு பாஸ்டர் என் இடத்து வழியாக போனதுனால என்னால் இனிமேல் அங்கே இருக்க முடியாது, ஊருக்கு வெளியில் கோயில் கட்டுங்க, இதை பூட்டி போட. 40 வருஷமாக அந்த கோயில் இன்னும் பூட்டி கிடக்கு. கரங்களை தாட்டுங்களேன். கர்த்தரோ பயங்கரமான உண்மையாக நடந்து இன்னைக்கு பூட்டி கிடக்கு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி. ஐயா அவர் சொல்கிறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாப்போ. சில நேரம் சொல்லுவார், சொந்தக்காரன் விட்டு போகாத,
உட்காந்து ஜோம் பண்ணு அப்படிம்பார். நீ ஜோம் பண்ணுங்க. சில நேரம் ஃபங்க்ஷன், காது குத்து, மூக்கு குத்து, நாக்கு, ஒருத்தன் இன்விடேஷன் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிட்டு பிறகு போ. நீ ஒன்றும் அங்கே போய்கிட்டு என்ன செய்ய வேண்டாம். ஆமாம், கொலை வழக்காக நிற்கன்னு கடைசியில் நகைப்பின் முடிவு சஞ்சலம். தேவ பிரசன்னத்தில் இல்லாமல் ஒரு நல்ல காரியங்கள்லாம் கெட்ட காரியத்தில் போய் நிற்காதீங்க. வெக்கப்பட்டு நொந்து வெம்பி. உறவுகள் வேண்டாம்லாம் சொல்லலை, தேவனுக்கு அடுத்தபடியாக மற்ற உறவுகளை வைங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யோசேப்பை தேடி உறவுகள் எல்லாம் வந்து விழும். கரங்களை தட்டுங்களை. யோசேப்பு ஒன்றும் தேடி போனானா? தூக்கி எரிஞ்சது, விற்றது, ரிஜெக்ட் பண்ணது எல்லாம் யோசேப்பு. இவன் பார்த்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்வது எல்லாவற்றையும். போத்திபார் பார்த்தா நீ ஏன் கூட இருங்கிறான். பார்வோன் பார்த்தா நீ ஏன் கூட இரு. சிறைச்சாலைக்காரன் பார்த்தா நீ ஏன் கூட இரு. ஐயா, கர்த்தரை மாத்திரம் உங்கள் கூட வச்சு பழக்குங்க. ஏக்கா, ஒரு 5 நிமிஷம் வீட்டு காலை வந்து மிதிச்சுட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிருங்க. கரங்களை தட்டுங்களை. புரியுதா? இதுதான் என் வெற்றி வாழ்க்கைக்கு சீக்கிரட்டை நான் சொல்கிறேன். நல்ல மதிப்பு மரியாதையாக நீங்கள் வாழ வேண்டுமானால் கர்த்தரை முன்னால் வைங்க, சபையை முன்னால் வைங்க. உங்கள் வாழ்க்கை தானாக மற்றவங்க முன்னால் தலை நிமிர்ந்து நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், those who planted in the church of God, அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இதுதான் சீக்கிரட்டு. தேவன பிரையாரிட்டி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய சபையை கூடி வர்றதில் பிள்ளைகளுக்கு கட்டாயம். எனக்கு தெரியும், எங்கள் ஆட்சியான 84 வயசு சாகும்போது, சாகிற வரைக்கும் கண்ணாடி போடாமல் டெய்லி அரை மணி நேரம் பைபிள் வாசிப்போம். தானாக படியில் ஏறி போயிடும். 84 வயசு வரைக்கும் நல்ல பைபிளை வாசி. கரெக்டாக சாகிறதுக்கு 84 வயசில் சொன்னாங்க, நான் கென்னடி கல்யாணம் வரைக்கும் இருப்பேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன். வாயால் வைத்தாலெல்லாம் போன மாதிரி இருக்கும். இந்த 40 நாட்கள் பெண்கள் ஜெபம் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும். இந்த லெந்து டேஸ் 11 மணி வரைக்கும் அம்மா அப்படி இருப்பாங்க. அப்போ 2 மணிக்கு ப்ரேயர். மதியம் டக்குன்னு சேலையை மாட்டுவாங்க. எங்கள் ஆட்சி போய் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு சாகிற வரைக்கும். கிட்டத்தட்ட 40 வருஷம் நாங்கள் தான். எங்கள் அப்பா கூட பிறந்தது 4 brothers, ஒரு சிஸ்டர்ஸ். எல்லாம் ரொம்ப வெவ்வேறம் கலட்டி விடுறதில்ல. ஆனால் வீட்டில் வயசான ஆட்கள் இருக்கிறது நான் உருவாக மெயின் காரணம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் பாட்டிமா நல்ல பாட்டு படிப்பாங்க. நான் பக்கத்தில் கிடப்பேன். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. முதியோர் இடத்துல உண்டுன்னு போட்டிருக்கு. ஞானம் உண்டு. முதியோர் இடத்துல அனுபவம் உண்டு. முதியோர் இடத்துல கனிகள் உண்டு, நிதானம் உண்டு. ஒரு கிழவி வீட்டில் ஒரு வயசான ஒன்று இருந்தால் டாக்டரே தேவையில்லை. அப்பப்போ நல்ல மருந்தை போட்டு கலைக்கு சங்கில் ஊற்றிட்டுனா கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. வீட்டில் ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாலே அந்த பிள்ளைகளுக்கு மேக்சிமம் டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஏதாவது சளி தொந்தரவா, கண்டங்கத்தை தூதுவளையை கொண்டு வான்ற, அகத்திக்கீரையை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை அடி, எதையாவது பக்குவம் பண்ணி. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் கிழங்கு மாரி. எனக்கு ஏற்கனவே 2-3 கிழடு வீட்டில் 23 பேர். இதில் சொந்த பந்தம் அவன் ஆலோசனை. நான் என்ன சொல்ல வரேன், பிரசன்னத்தில் இருந்து. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்க விட்டு கொடுக்க கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். பாருங்க, இவர் இருக்காரு, அவர் யாரு? 14 வருஷம் ரிச்சர்ட் உம்ப்ரான். உடம்பெல்லாம் காயம். ஒரு அவர் யூதன். ஏதோ ஒரு ஹார்மோனிய சிறைச்சாலை, ஏதோ ஒரு சிறைச்சாலையில் அவரை பிடிச்சி 14 வருஷம். வாரம் ஒரே ஒரு நேரம் ஒரு சின்ன அப்பத்துண்டை போடுவாங்களாம். வாரம் ஒரு நேரம் கொஞ்சம் தண்ணி.
அவர் சொல்கிறாரு, எப்போவுமே நான் ஆண்டவர் 14 வருஷம் ஒரு அறையில். ஆனால் அவருக்கு தெரியுமா, வாரம் முழுவதும் இருக்கும்போது என்ன கிழமை, எப்போ விடியுது, எப்போ பகல் ஒன்றும் தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் சொல்கிறார், அவர் ஆராதிக்கும் போது இன்றைக்கி ஓய்வு நாள், அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம், வெளிச்சம் என் அறையில் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவரை ஒருத்தர் வந்து ஒரு எஸ்பி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், டைரெக்டாக இவரை வந்து மனசை மாத்திரணும் அப்படின்னு சொல்லி, இயேசுவை மாத்திரம் மறுதலின்னு முகத்திலேயே திரும்ப 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 குத்துனான். இவர் சொல்கிறார், நான் ஃபுல்லாக இயேசுவால் நிரம்பியிருந்தேன். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோடு கூட இருந்தான். ஆகையால் என்னை துன்பப்படுத்தல் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கை வலிக்கிற வரைக்கும் மூஞ்சிலேயே குத்தினான் அந்த எஸ்பி. குத்திட்டு, எப்பா இயேசுவை மறுதளிச்சது, இயேசு வேண்டான்னு சொல்லியிருப்பா, அதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்காங்க. அவர் சிரிச்சிட்டு சொன்னாரா, நீ குத்துனது உனக்கு வழியே இல்லை, நீ குத்துனது எல்லாத்தையும் என் முன்னால் ஒருத்தர் நின்று வாங்கினதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அவர் தான் இயேசு. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோடு இருக்கிறார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இவர் நின்ன தைரியத்தை பார்த்து அந்த எஸ்பி ரட்சிக்கப்பட்டான். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். கரங்களை இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முகத்தை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முகத்தை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால். டிஸ்கோ போடுங்களா, ஏன் வருவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். தேவ பிரசன்னத்தில் இருந்து பிரச்சனைகளை பாருங்க. புரியுது? தாவீதை தான் பார்த்தா, இவன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இஸ்ரவேலில் சிலர் எல்லாரும் பார்த்தாங்க. அதான் கண் திறக்கப்படாதவனுக்கும் கண் திறக்கப்பட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம். பாலாக் அவங்கள சத்துருக்களா பார்க்கறான். பிலேயாம் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், பரவி பாய்கிற ஆற்றை போல, வாசனை வீசுகிற சந்திர விருட்சங்களை போல. அவன் படுத்தால் அவன் எழுப்பத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்க எண்ணத்தக்கவன் யார்? பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை எண்ணத்தக்கவன் யார்? அப்படிப்பட்ட செழிப்புள்ள காலங்கள் ஆரம்பிச்சுட்டியா? ரிஜாய்ஸுக்கு விசுவாசிக்கிறவங்க நல்ல உற்சாகமாய் கரங்களை தாட்டி எண்ணத்தக்கவன் யார்? எண்ண முடியாது. மதுரையில் ஒரு செட்டியார் குடும்பம் தெரியும். நைட்டில் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து அவ்வளோ வசதி, 1 மணிக்கு தான் வருவார். பெட்டில் இருந்து ஏமா கதவை தரேன்னு வீரூரில் ரூபாயை கெட்டுக்கட்டாக வீசுவார். எண்ணத்தக்கவன் யார்? எண்ணி முடியாதது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த கால வேளையிலே அவருடைய பிரசன்னத்திலிருந்து பிரச்சனைகளை பாருங்க. இல்லாட்டி உங்கள் பிரச்சனை உங்களை கொன்றும்.
பெனாயா பனி நிறைந்த நாட்களில் குகைக்குள்ளே போயிட்டான். குகைக்குள்ளே போய் ஒரு 10:40 போங்களாம்ப்பா, 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போ. நல்லா கவனிங்க. குகைக்குள்ளே போனால் குகைக்குள்ளே எல்லாம் சொல்லுங்கள், 2 சிங்க முகம் கொண்ட மனிதர்கள். சொல்லுங்கள், தமிழில் சிங்கம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் பதில் லயன் ஃபேஸ்டு மென். சிங்க முகம் கொண்ட மனிதர்கள் 2 பேர் இருந்தாங்களாம். பெனாயாவோட அப்பா பேர் என்ன தெரியுமா? யார்? அவருடைய குமாரன். பெனாயா வல்லவன். சிங்க முகம் போன்ற 2 மனிதர்கள் இருந்தாங்களாம். சிங்க கெபிக்குள்ளே போய், ஐயா எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் உண்டு. ஒன்று நீ பிரச்சனையை நீ கொல்லணும், இல்லாட்டி பிரச்சனை உன்னை போட்டு கொல்லும். எது நீ முடிவு பண்ணிக்கும். சிங்க கெபிக்குள்ளே போயிட்டோம், ஒன்று சிங்கம் நம்மளை என்ன செய்யணும்? கொல்லணும், இல்லாட்டி அது நம்மளை கொல்லும். புரியுதா? வாசு பயங்காட்டுறீங்களா? நானே இப்போ தான் பிறந்த பிள்ளை மாதிரி பூ வித்துட்டு இருந்தேன், இப்போ தான் நான் வந்திருக்கேன் பாஸ்டர். நீதிமானோ சிங்கத்தை போல் எப்படி இருப்பானா? சத்தமாக சொல்லுங்கள், தைரியம். சொல்லுங்கள், தைரியம். தேவ பிரசன்னத்திலிருந்து எலிசா பார்க்குறான் பிரச்சனையை. இப்போ பாருங்களேன், 3:17 போங்களேன். கர்த்தரோ 3:17 2 ராஜாக்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா கவனிங்களேன், ரெபேக்கால் 10 ஒட்டகம் 10 வேலைக்காரர்கள் எலியேசர், இவங்களுக்கு அவன் மொண்டு வார்த்தா கொஞ்சம் கிடச்சிச்சு. ஆனால் 3 நாட்டினுடைய குதிரைப்படை, யானைப்படை, தரைப்படை, கரங்களை 3 மிலிட்ரிக்கு தண்ணி வேணும். கரங்களை தட்டுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக நல்ல கரங்களை தட்டுங்கள். ஐயா தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கும் தேவ பிரசன்னத்தில் இல்லாததுக்கும் இதாய வித்தியாசம். ரெபேக்கால் தான் மாம்ச, வேதம் சொல்லுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பிறகு வர வேண்டிய மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது உனக்கு தந்தரலாம். நல்ல 3 நாட்டு மிலிட்ரிக்கு தண்ணி கொடுக்கணும். எலிசா சொல்றான், காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் லா 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 லா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க பலத்தில் இல்லை. சொல்லுங்க, உங்க கெட்டிக்காரத்தனம், உங்க சாமர்த்தியம் குப்பையில் கொண்டு போடணும். ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையை, நான் சொல்கிறது ஒரு 55 வருஷத்துக்கு முன்னால், ஏம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, கவனிங்கம்மா 2 பேரும் கவனிங்க. 55 வருஷம் முன்னால் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா ஒன்றும் கிடைக்கல. 3 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட போய் அழுதார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஸ்ரீலங்காவில் உண்மையாக நடந்தது, ஒரு ஆத்மா கிடைக்கல. ஆண்டவர் சொன்னாரா, நீ நல்ல ஊழியம் செய்கிற, உன்கிட்ட உள்ளதை கொடு, என்கிட்ட உள்ளது என்னத்தை கொடுக்க. ஆமாம், 4 அங்கே வர்றதே 4 சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது இத்தனைனா வருஷம் சண்டே ஸ்கூல் நடத்துகிற 3 வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது திங்க கொடுத்தியா பாவி அப்படின்னு ஏசினாராம். திங்க கொடுக்கணுமோ? ஆமாம் கொடு. அதை உடனே அன்னைக்கு அந்த
ஞாயிற்றுக்கிழமை போய் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, பிள்ளைகளா உங்களுக்கு என்ன வேணும், என்ன கேட்டாலும் மாமா வாங்கி கொடுங்க அப்படின்னார். 55 வருஷம் முன்னால் அந்த பிள்ளைகள் கேட்டுச்சான், எங்களுக்கு ஆஸ்திரேலியா ஆப்பிள் வாங்கி கொடு. ஆஸ்திரேலியா ஆப்பிள் அந்த நாட்களில் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆப்பிள் 55 வருஷம்ல ₹1. ஒரு பவுன் தங்கமே 10 ரூபா தான். இந்த பிள்ளைகள் ஆப்பிள் கேட்டால் கூட பரவாயில்ல, என்ன ஆப்பிள் கேட்டிருக்கு? ஆஸ்திரேலியா ஆப்பிள். உண்மையாக நடந்தது ஸ்ரீலங்காவில். ஆஸ்திரேலியா ஆப்பிள் தானே. அப்போது இன்னொன்று செய்வீங்களா, அடுத்த வாரம் பிள்ளைகளெல்லாம் கூட்டு வரைகளா, அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாயங்காலம் சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டுவாங்க. கூட்டு வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சிருந்தேன், ஆஸ்திரேலியா ஆப்பிள் வாங்கி கொடுத்துருந்தேன். இவர் தலைவர் பந்தாவா அங்கங்கெல்லாம் கிணத்தெல்லாம் புரட்டி பாஸ்டர் ஐசாக் மாதிரி எதையாவது போட்டு எதையாவது பிள்ளை அதை காமிச்சு இதை காமிச்சு வாய்க்குள்ளே எதை செஞ்சிடணும், இயேசுவை திணிக்கணுமே. கூட்டு வாங்கடா அடுத்த வாரம், எத்தனை வாரம் கூட்டு வாங்கடான்ட்டார். வீட்டில் 100 ஆப்பிள் ஆஸ்திரேலியா ஆப்பிள் இருக்க ரூபாயெல்லாம் வலிச்சு எடுத்துக்கிச்சு 100 ஆப்பிள் வாங்கி வீட்டில் வச்சுட்டார். வீட்டுக்கு பக்கத்தில் மரத்துக்கு கீழே தான் கவனிங் சண்டே ஸ்கூல். இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரா, எஸ்டேட்டு அது நுரேலியா மாரி. அங்கே எந்த ஏரியாலாம் நான் போயிருக்கேன், நுரேலியா பக்கம்லாம். ஒரு பையன் வர்றான்னா பின்னால் பார்த்தா 500 பிள்ளைகள் வருதான். அவன் அண்ணங்காரன் 500 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து, பாஸ்டர் ஆஸ்திரேலியா ஆப்பிள்னு சொன்னேன், எல்லாம் வந்துட்டாங்க. எத்தனை பேர்னு? 500 பேர். இவருக்கு அப்போமே வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிட்டு, ஏதோ ஒரு 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு வருவாங்க, 50 பேரை வருவாங்கன்னு பார்த்தா 500 பேர். 500 பேருக்கு நான் என்ன பண்ணேன்? இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ 500 பேர் 100 ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 5, அது கணக்கு பாருங்கள் எப்படிலாம். எம்எஸ்சி மேத்ஸ்ன்னு அப்படி தான் கணக்கு போகும். 500 பேர்னா அப்போ ஒரு ஆப்பிள் 5 வச்சா தான் சரியாக வருமோ அப்படி இப்படின்னு மைண்டுக்குள்ளே. வாங்க 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 ஊழியக்காரங்க பிழைப்பு ரெண்டுங்கட்ட பிழைப்பு. வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாச்சுன்னா வாங்க 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 வாங்க, நீங்கள் 5 பேர் தான் வர சொன்னீங்க, நாங்கள் 20, அதுக்கு என்ன பார்த்துக்கிடுவோம். ஒன்று உள்ள புளியை கரைக்குங்க. அதுக்குள்ளே எந்த பரோட்டா கடையில் எங்கே வாங்கலாம், எங்கே ஃபோன் பண்ணலாம், ஸ்விக்கி வேறு என்னது சொமேட்டோ எதையாவது. 500 பேர் வந்துட்டாங்களா? வாங்க வாங்க பாஸ்டர், இந்த எஸ்டேட்லேருந்து 500 பேர், என் தங்கச்சி 500 பேர் அங்கே கூட்டு வர பண்ண, அங்கே 500 பேர் வருது. ஆஸ்திரேலியா ஆப்பிள் இவர் இருக்கிறதெல்லாம் வலித்து எடுத்து போட்டு 100 ஆப்பிள் ஒரு பெரிய கூடையில் வாங்கி வச்சுருக்காரு. இங்கே பார்த்தா இங்கே 500 பிள்ளைகள், அந்த எஸ்டேட்லேருந்து 500 பிள்ளைகள் அந்த மேடு வழியாக வருது தெரியுது. சோழி முடிஞ்சிச்சு. அப்போ 5 துண்டு. இப்போ எந்த துண்டாக போடணும்? 10 துண்டு, 20 கைலி, 40 பெட்ஷீட் போட்டால் தான் பங்கு வைக்க முடியும். 1000 பிள்ளைகள் வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு பாட்டுக்கிட்டலாம் சொல்லி கொடுத்து, இயேசுவை பற்றி சொல்லி, அன்பை பற்றி சொல்லி, கடைசியில் ஒரு பையனை கூப்பிட்டு, பொறுப்பான பையனை கூப்பிட்டு கிச்சனில் போய், தம்பி கிச்சனில் கூடை இருக்குது, கத்தி இருக்குது, என்ன ஒரு கணக்கு போட்டார். 1000 பிள்ளைகள், எத்தனை ஆப்பிள் இருக்குது? 100 ஆப்பிள். அந்த கிச்சனில் கத்தி எடுத்துகிட்டு வா தம்பி, நான் வெட்டி வெட்டி தருவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துண்டு கொடுக்கணும்னு சொல்லாமல் கத்தி எடுத்துகிட்டு வா, கூடை எடுத்துகிட்டு வா, ஆப்பிள் கூடைய. போன பையா திரும்பி வந்து எந்த கூடைய அப்படின்ட்டுருக்கு. எந்த இவருக்கு இன்னும் வைத்த கழிக்கிட்டு அந்த கூடவும் போயிட்டா. எந்த கூடங்கிறானே, என்னடா சொல்கிற? எந்த கூடை? கத்தி இருக்கு, எந்த கூடை அப்படின்னு. இல்லை ஒரு கூடை தானே இருக்குல்ல, ஒரு கூடை இல்லை 11 கூடை இருக்குன்னு நான் கரங்களா தட்டுங்களா. அல்லேலூயா. 11 கூடை, 10 கூடை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆஸ்திரேலியா ஆப்பிளை கொடுத்து அனுப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு கூடை நீயே தின்னல. ஏன் ஊழியம் ஓம் பணத்தில் நடக்கும் நீ நினைக்காத, ஏன் ஊழியம் ஏன் பணத்தில் நடக்கும். கரங்களை தட்டுங்களா, நல்ல நல்ல கரங்களை. ஏன் ஊழியம் நடக்க ஓம் பணம் தேவையில்லைல்ல. திருநெல்வேலி பாஷையில் சொல்ல போனோம், ஐயா உங்கள் பலத்தில் என் பலத்தில் செய்கிறது ஊழியம் கிடையாது, அது அட்டூழியம் ஆயிரும். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவருடைய பலம்
உன்மேல் நிழலிடும். நல்ல கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. தம்பி போனா போயிட்டு வந்துடுங்க குயிக்காக, கம்யூனியன் வேற இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் திறமையினால சம்பாத்தியம் பண்ணுவது அல்ல. வேதம் சொல்லுது 10:22 நீதிமொழிகளில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சிடி ஸ்டட்டு சைனாவில் 60 வயசு வரைக்கும் மிஷினரியாக இருந்து 60 வயசுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லி அனுப்பிட்டாங்க. மாதம் $50. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடலாம். சரி, பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட ஜாலியாக. இங்கிலாண்டில் இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர், இங்கிலாந்தில் 2வது பெரிய பணக்காரர், சிடி ஸ்டட்டு ஃபேமிலி. ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி சர்ச்சுக்கு போக வர இருந்தாராம். ஆண்டவர் சொன்னார், சிடி ஸ்டட் நீ சவுத் ஆஃப்ரிக்கா போகணும். எங்கே போகணுமா? சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா இவர் சொன்னார், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனி மிஷினரி இன்ஸ்டிடியூட்டே ரிட்டையர்ட் பண்ணி போய் அனுப்பிட்டாங்க, இனிமேல் நான் என்னத்தை போய் ஊழியம் செய். ஆண்டவர் சொன்னார், எப்பா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, விசுவாசத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, அபிஷேகத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. மொத்தத்தில் என் வருகை வரைக்கும் நீ ஊழியம் செய்யணும். கரங்களை தட்டுங்கள. உன் பலத்தில் நீ செய்யணும்னா என் பலத்தில் போ அப்படின்னார். 60 வயசுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் போய் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயம் படுத்தினாராம் சிடி ஸ்டட். கடைசியில் மரண தருவாய் வரும்போது எத்தனை ஆயிரமான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டார். சவுத் ஆப்பிரிக்கா சில குறிப்பிட்ட ஏரியா முழுவதும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவரால் பெரிய மாற்றம் உண்டாயிட்டு. அவர் இறந்து போன செய்தி அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து அவர் பாடி எடுக்க போனாங்களா. அந்த ஊருக்காரங்க சொல்லிட்டாங்களாம், பாடியை தரவே மாட்டோம், அவர் எங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கார். நானே இறந்து போனால் திருநெல்வேலிக்கு என் பாடி அங்கே அனுப்புவீங்களா? விட மாட்டேன். சிடி ஸ்டட்டு கடைசியில் போராடி பேச்சுவார்த்தை அவருடைய ஹார்ட்டை மாத்திரம் எடுத்து ஆஃப்ரிக்காவில், ஏன்னா அவர் இருதயம் ஃபுல்லாக ஆஃப்ரிக்காவில் தான் இருந்துச்சுங்கிறதுக்காக அவருடைய ஹார்ட்டை மாத்திரம் எடுத்து ஆஃப்ரிக்காவில் வச்சுட்டு ஒரு பாடியை மாத்திரம் லண்டனுக்கு அனுப்புனாங்க. ஆண்டவர் அவர்கிட்ட இந்த சிடி ஸ்டட்டுகிட்ட சொன்ன ஒரு காரியம், ஓம் பலத்தில் ஊழியம் செய்ய நான் அழைக்கலை, ஏன் பலத்தில், உன்னதமானவருடைய பலன். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. ஐயா, பிள்ளைகளை வளர்க்குறது அவருடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய வருமானத்தில். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், உன்னதமானவருடைய மறைவில். இப்போ தான் 91 சங்கீதத்துக்கு வர்றேன். வேகமாக வசனங்களை போடுங்க. முதல் வசனத்தை வாசிங்க. உன்னதமானவருடைய மறைவு அப்படின்னா தேவ பிரசன்னம். அதனால தான் சொல்கிறேன், தாவீது தேவ பிரசன்னத்திலிருந்து கோலியாத்தை பார்த்தான். எலிசா தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதாக பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தருடைய பார்வைக்கு லேசான காரியம். நல்ல கரங்களை தட்டுங்கள. லேசான காரியம் வாட்ஸ் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எனக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கது. கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத்
காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் காண்பது இயேசுவுக்கு லேசான. ஐயா கவனிங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்து ரெபேக்கால போல எலியாசாருக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கல. ரெபேக்காலை காட்டிலும் 1000 மடங்கு 3 நாடு மிலிட்ரி, தரைப்படை, குதிரைப்படை, யானைப்படை, 3 நாட்டு மிலிட்ரிக்கும் எலிசா உட்கார்ந்த இடத்துல ஒரு வார்த்தை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சரீரம் செய்யாதத, மாம்சம் செய்யாதத வார்த்தையை அனுப்பி தீவிரமாய் அவருடைய வார்த்தை. வேதம் சொல், விடியற் காலமான போது ஏதோம் தேசத்து வழியாய் டேமு உடைச்சி, எவன் தரமாட்டான் தண்ணீர் தரமாட்டேன் காசு கொடுன்னு ஏதோமியர் சொன்னான்னு அந்த ஏதோம் தேச வழியாக டேமை உடைச்சி உனக்கு வர வேண்டிய நன்மை வரும். உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து வரும், உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வரும். உனக்கு வரக்கூடிய நன்மையை ஒரு பைசாவை ஒரு குளமும் பின்வைக்கப்படுவதில்லை. தேவ பலங்கிறது அதான். அதனால தான் சொல்கிறோம், தேவ சமூகத்தில் காத்துருங்க. எதை செய்தால் ஆண்டவரை கூட மின்கிள் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே டிரைவிங்கா அவ்வளோ ஆசை. ஏன்னா டிரைவிங் தனிய பைக்கில் பாட்டை படிச்சுட்டு போகிறதுன்னா எனக்கு என்னமோ அப்படியே எலிசா அக்கி நீர் ரதத்தீனில் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பாட்டை படிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ணுங்க. டேவிட் கழுதை இங்கே இருந்து காஷ்மீர் வர டிரைவ் பண்ணால் கூட களைப்பே தெரியாது. உள்ளே இருக்கிற ஆட்கள் நிப்பாட்டுங்க தம்பி, கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம். எதை செய்தாலும் அவருடைய பலத்தில். ஏன் ஆராதிச்சுட்டு செஞ்ச என்ன, ஆராதிச்சுட்டே சமையல் பண்ணுங்களேன், என்ன டேஸ்டாக இருக்கும் தெரியுமா? ஒரு பொரியல்ல தொழில் நாக்கில் வச்சா என்னம்மா இது. ஏன்னா தேவ பிரசன்னத்தில் அவருடைய பலத்தில் சமையல் பண்ணுறேன். புரியுதா? காலையிலே டீ போட்டேன் அவருடைய பலத்தில். ஊராபாலா சந்த ரபாலா காத்தா புதினாவை எடுத்து இஞ்சி எடுத்து நச்சு கொஞ்சம் பாலை எடுத்து நல்லா வற்ற வச்சு 3 ரோசஸை போட்டு ஆயிலில் வச்சேன். ஊராபாலா ஷியா கோரோ. அவருடைய பலத்தில் சமையல் பண்ணுறது, அவருடைய பலத்தில் துணி துவைக்கிறது. ஏ அப்பா அம்மா இந்த போர்வையை புளிகிறதுக்குள் அப்படி வேண்டாம். எதை செய்தால் உன்னதமானவருடைய பலத்தில். புரியுதா? சமையல் சரி, வேலை நல்லா சரி. எங்கள் வீட்டு பக்கம் உதயான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஆள் எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ஆளுடைய வேலை, மெயின் வேலை எச்சியெல்லாம் எடுக்கிறது, ரோட்டில் இருந்து வண்டிகளை நிப்பாட்டி ஹோட்டலுக்கு வர சொல்கிறது. அவளுக்கு பக்கத்தில் கொடி ஒன்று, பச்சை கொடி ஒன்று வச்சுருப்பார். தொழிலை சந்தோஷமாக செய்யி. கர்த்தர் உனக்கு ஒரு தொழிலை கொடுத்தாரா, அதை மூக்கால அழுகி நாக்கால கழுவி சாணிகிட்ட சொல்லு. அந்த ஆள் வேலை வெளியே நின்று ரோட்டில் நின்று என்ன செய்கிறது, அது அந்த 2 ரோட்டுக்கு நடுவில் அந்த இது டிவைடர் இருக்குல்ல மண், அது மேலே நின்றுக்கிட்டு வர, தொப்பி வர போட்டுக்கிட்டு. வாங்க சார் வாங்க, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க. சரி, நான் ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கேன். அவர் இலை எடுக்கும்போது பார்க்கணும், அந்த வண்டியை தள்ளுறதே ஒரு ஸ்டைலாக. எச்சியெல்லாம் எடுக்கிறாருயா, அது சந்தோஷமாக. எனக்கு வசனம் தான் உடனே ஞாபகம் வரும். நீங்கள் எதை செய்தாலும் ஏன் தலையெழுத்து இந்த கண்ட நாய்கள் திங்கிறதெல்லாம் நான் அப்படி சலிப்போட வேலை பார்க்குறவனே நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஏன் தலையெழுத்து பாஸ்டர். எங்கள் கடையில் ஒரு முருகன் ஒரு வேலை பார்ப்போம். எதையாவது கோபத்தில் திட்டுவேன். சொல்லுங்கள் முதலாளி சொல்லுங்கள், உங்களை பேச வச்சுருக்கான் ஆண்டவன், என்னை கேட்க வச்சுருக்கான். சலிப்பு வசனம். ஆக சலிப்போட தன் படுக்கையில் போய் அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னங்க அப்படி முகத்தை திருப்பிட்டு படுத்து கிடந்தான். பைபிள் போட்டு பெட்ரூமில் புருஷன் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு.
ஆகாப்பும் அவளுடைய மனைவி யார்? யேசபேல். உன்னதமானவருடைய மறைவில் இருந்து தேவ பிரசன்னத்தில் இருக்கான் எலிசா. இதானப்பா போப்போ முடிஞ்சிச்சு, நாளை காலையில் தண்ணி வரும், அவ்வளோதான். கோலியாத்தை பார்த்து தேசமே பயந்துருக்கு. கண் திறக்கப்பட்ட தாவீது சொல்கிறான், இவ்வளோதானே மேட்ரு, ஜிஜிபி இவனை கொள்ளுகிறவனுக்கு என்னச்சு? பார்த்த மாத்திரத்தில் அவன் கழுத்தில் உள்ள தலை இல்லாததை முண்டத்தை தான் பார்த்தான் யா தாவீது. இதுதான் கண்கள் திறக்கப்பட்டவன். மாஸ்டர் உங்கள் கண்ணு திறந்து என் கண்ணு திறந்துட்டு, புதன்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் 5 லட்ச ரூபா வேணும். சிரிப்பாக வருது. இன்னும் போன வாரம் 5 லட்சம் கொடுத்தவர், இந்த வாரம் 6 லட்சம் கொடுத்தவர், இன்னும் 5 லட்சத்தை தர வல்லவராக இருக்கிற நல்ல கரங்களை தாட்டி ஜனங்கள் யோனதானே காப்பாற்றின. நம்ம விசுவாசிகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஜுவல்ஸை வச்சுக்கிடுங்க பாஸ்டர், 20 பவுனை கொடுத்துட்டேன், வச்சுக்கிடுங்க பாஸ்டர், தாங்க பைய தாங்க, ஒரு 2 வாரத்தில் தாங்க. ஜனங்கள் யோனதானே காப்பாற்றினார்கள். விசுவாசிகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன், அருமையான விசுவாசி. இப்போ தேவ பிரசன்னத்திலிருந்து வசனத்திலிருந்து தேவனை நீங்கள் பாருங்கள். 92 119 92 உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே 92 119 92 உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் டிப்ரெஷனில் ஐயா நல்லா கவனிங்களேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த மண்டையில் மூளையில் நிறைய நரம்பு இருக்குது, தலையில் அப்படி தானே. பக்கவாதம் ஏன் வருது தெரியுமா? மெயின் ரீசன் நரம்பு மண்டலத்தில் நரம்பு ஒன்று வெடித்து ரத்த கசிவாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? கால் ஒரு கையும் விளங்காது, ஒரு காலும் விளங்காமல் போயிடுது. ரிஜாய்ஸுக்கும் எனக்கும் பாஸ்டருக்கும் உங்களுக்கும் ஏன் அப்படி ரத்த கசிவுலாம் உடையெல்லாம் வரலைன்னா ஒன்றே ஒன்று, அவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் என் துக்கத்திலே டிப்ரெஷனில் நம்ம அழிந்து போகாமல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் 60% மேலே ஜனங்கள் நைட்டு மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியுது. வளர்ந்து வருகிற பெரிய நாடு. 60% ஜனங்கள் டிப்ரெஷனுக்கு மாத்திரை போட்டால் தான் இரவிலே தூங்க முடியும். ஒரு வளர்ந்து வருகிற பெரிய நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு $35 மில்லியன் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் வாங்கி எதுக்கு வச்சுருக்காருன்னா அவர் நைட்டில் தூங்குறதுக்கு. அவ்வளோ அழுத்தம் இருக்குது. 200 கோடி ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் மிஷினை வாங்கி மசாஜ் மிஷின், தூங்க வைக்கிற மிஷின், லைட் சாங்கு போட்டு ஆரீரோ கண்ணூரங்கு என் தங்கமே என்னது சொல்லுங்களேன் தாய்மார்களே, எங்க மூக்கே எனக்கே இப்படிலாம் அந்த மிஷினை போட்டு தாளாட்டி அந்த பிரசிடெண்ட்டை படுக்க வைக்க எவ்வளோ ரூபாய்க்கு மிஷின் வாங்கியிருக்காரா? நம்ம ரூபாய்க்கு 200 கோடி. நம்ம சபைக்கு நான் வந்து மைக்கை பிடிச்சி 20 நிமிஷத்தில் பின்னாலேருந்து ஒரு சத்தம் வருது, இன்னைக்கு நீங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து பாஸ்டர் இப்பவும் கொட்டாவி ஏமா ஏன் ரெபேக்கா அம்மா நான் வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு மைக்கை இங்கேருந்து எரிஞ்சிருவேன் வாய்க்குள்ளே. கொட்டாய் விட்டால் கூட பரவாயில்ல, அது கையை வச்சு ஞானமாக விடணும்னா அப்படின்னா பாஸ்டர் எப்போ நிறுத்த போகிறீங்க அப்படி ரொம்ப போகுதே பாஸ்டர், அப்படி தாங்க முடியலையா பாஸ்டர். சபைக்கு வந்த உடனே போன வாரம் ஒரு ஆஃபீஸர் நல்ல கவனிக்காரன்னு நினச்சா நான் அதை நல்லா கவனித்து பார்த்தேன். தூங்குதார அப்படின்னு வீட்டம்மா சொல்லுது, அவர் விட்டு கொடுத்துருக்காரு வீட்டுக்காரர், அவர் மாத்திரை போட்டிருக்காரு பாஸ். ஐயோ மாத்திரை போட்டிருக்காரு, அதனால இவர் என்ன செய்தாரா தூங்குறாரு. பரவாயில்ல சிஸ்டர், கொரட்டை போடலாம் அப்படின்னு. இங்கே வர்ற நம்ம விசுவாசிகள் இங்கே வந்துட்டு போன அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, அண்ணே
வந்துட்டு போனானே தூக்கம் எப்படி வருது, அன்னைக்கு வாரம் முழுவதும் நல்ல தூக்கம்னே. உங்களுக்கு என்ன குளோரோஃபார்மையா நான் கொடுக்கேன் உங்களுக்கு? டீயில் எதையாவது மயக்க மருந்தெல்லாம் போட்டு கொடுக்கண்ணா? வேதம் சொல்லி தமக்கு பிரியமானவனுக்கு அவனை என்ன செய்கிறாரா? நித்திரை அளிக்கிறார். அப்போ என்ன சொல்ல வரேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் இருந்து பிரச்சனைகளை பாருங்க. பிரச்சனைகளுடைய அழுத்தம் என்னைக்கு உங்களுக்கு குறையுதோ, தேவ பிரசன்னம் உங்களை எப்போ டாமினேட் பண்ணுதோ, அன்னைக்கே உங்கள் காரியம் ஜெயமாய் முடிய ஆரம்பிச்சிடும். கரங்களை தாட்டங்கள. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன். எழுந்திருக்கலாமா? நிறையா இருக்குது. 91 சங்கீதம் எடுக்கலான்னு பார்த்தேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன், கண்களை ஏறெடுப்பே வானமும் வல்ல தேவனிடமிருந்தே வானமும். அப்படியே இந்த காணிக்க பாட்டு இருக்கிறாண்டா இருக்கட்டும், அப்படி இருங்களேன். ஒரு பாட்டு படிச்சிடலாண்ணா. இந்த ஜெயபிரீதாவை ஒரு பாட்டு படிக்க சொன்னேன் இன்னைக்கு. தங்கச்சி வாமா, ஒரு கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம் ஒரு காணிக்க பாட்டு. அப்படி கர்த்தருக்கு காணிக்க போட்டுட்டு அப்படியே கம்யூனியன்னு நம்ம எடுத்துடலாம். வாங்க, ஜெயபிரீதா ஒரு பாட்டு, ஸ்பெஷல் சாங். Praise Lord. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஆபேலை போல் மந்தை தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ. ஆபேலை போல் மந்தை தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேன்.
ஹல்லேலூயா. தலைவர்கள் தயவு செய்து வாங்க. பாண்டி ஜெகன் ராஜா பிரதர் ப்ளீஸ் கம். முருகன் பிரதர் வாங்க. தேங்க்யூ. பின்னால் போயிருங்க. பின்னால் இதை கொஞ்சம் எடுத்து என்ன எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் வச்சுருங்க. வச்சாருமா நீங்கள் பின்னால் போய் ராஜா பிரதர் வேற டேவிட் வாங்கல. டேவிட் ப்ளீஸ் வாங்க. சர்வ் பண்ண வாங்க. டேவிட் வாங்க. பின்னால் பின்னால் இருந்து கொடுத்துட்டு வாங்க. அப்போ